Welcome to Autocad tutorial number 19. Point command option பத்தி பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா 4 டைப்ஸை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட், அடுத்தது மல்டி பாயிண்ட், அடுத்தது டிவைட் அண்ட் மெஷர். ஓகே, சிங்கிள் பாயிண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்டில் பாயிண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆர் மெனு பாரில் ட்ராவில் போயிட்டு பாயிண்டில் போயிட்டு சிங்கிள் பாயிண்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது, மிட் பாயிண்ட் இருக்குது, செகண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எண்ட் பாயிண்ட் அண்ட் மிட் பாயிண்டில் வந்து ஈஸியாக வந்து ட்ராப் பண்ணிடலாம். அதாவது கரெக்டான பொசிஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராப் பண்ணிடலாம். இது இன்பிட்வீனில், அதாவது இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நான் வந்து எங்கன்னா கிளிக் பண்ண போகிறேன் அப்படின்னா அக்யூரேட்டான பொசிஷனை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங் எல்லாமே செக்கில் இருந்தாலும் நம்ம இங்கே வந்து அக்யூரேட்டாக வந்து ட்ராப் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அதிலேருந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணலாம். ஓகே, இப்போ சிங்கிள் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். பாயிண்ட்டுன்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ ரெக்கார்ட் ஏரியாவில் வச்சுட்டு கிளிக் பண்ண போதும் இந்த இடத்துல வந்து பாயிண்ட்டு கிரியேட் ஆகிடும். இப்போ போய்ட்டு நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து அக்யூரேட் பொசிஷனில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னும் போது ஒரு தடவை தான் கிரியேட் பண்ண முடியும். ஒரு தடவை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். அகைன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அகைன் போய்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து மல்டி பாயிண்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா ட்ரா டூலில் ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணலாம். ஆர் ரிப்பனில் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணலாம். சேம் சிம்பிள் தான் இங்கே இருக்கிறது தான். ஆர் மெனு பாரில் ட்ராவில் போயிட்டு பாயிண்டில் போயிட்டு மல்டி பாயிண்ட் அப்படின்ட்டு கொடுத்துடலாம். சேம் பாயிண்ட் கிரியேஷன் தான். இப்போ வந்து ஒரே டைமில் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் வேணுமோ கிளிக் பண்ணுற இடத்துலலாம் பாயிண்ட் வரும். ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்துலையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பாயிண்ட் கமெண்டில் இருக்கும்போது ஸ்பேஸ் என்டர் ரைட் கிளிக் ஆப்ஷன்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம எஸ்கேப் கொடுத்தா மட்டும் தான் கமெண்டில் இருந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராக்கிங் எடுத்துக்கலாம். ஆர் ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு 2 டிஸ்டன்ஸ் அண்ட் 30 டிகிரியில் கிரியேட் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமளே மவுஸில் கிளிக் பண்ணது. நம்ம அது எந்த பாயிண்ட்ல வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் அண்ட் மெஷர் இந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு லைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 10 டிஸ்டன்ஸில் இருக்குது. இதை வந்து நான் வந்து ஒரு 5 பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்றத எடுத்துப்போம். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் அப்படின்ற கமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, டிவைட்னு கொடுக்கும்போது இந்த லைன் வந்து 5 செக்ஷனாக நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, டிவைட் ஆப்ஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ரிப்பனில் ட்ரா அந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த என் சிம்பிள் ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணலாம். கமெண்டில் டிவைட் அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கலாம். ஆர் மெனு பாரில் ட்ராவில் போயிட்டு பாயிண்டில் போயிட்டு டிவைட் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஓகே, இப்போ எந்த ஆப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனையோ பிரிக்க போகிறோமோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் 6ன்னு கொடுத்தோன்னா 6 செக்ஷனாக நமக்கு வந்து பிரிஞ்சிடும். அதாவது 1 2 3 4 5 6. ஸோ நமக்கு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இப்படி தேவையில்லை, கிரியேட் ஆகிற பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு தெரியணும். அதாவது எனக்கு வந்து ஒரு 2.5 டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்டு தெரியணும் அப்படின்னும் போது நம்ம வந்து மெஷர் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர் ஜியோமெட்ரி கமெண்ட் இல்லை, மெஷர் அப்படின்ற கமெண்ட். ஆர் ரிப்பனில் ட்ரா செக்ஷனில் ஸோ இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆர் மெனு பாரில் ட்ராவில் போயிட்டு பாயிண்டில் போயிட்டு மெஷர் அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எந்த ஆப்ஜெக்டில் வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு வந்து தெரியணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 1.5 டிஸ்டன்ஸ்னு கொடுத்துறேன். 1.5 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1.5 டிஸ்டன்ஸுக்கும் நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கும். ஸோ இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 டிஸ்டன்ஸ். ஓகே, டிவைட் அண்ட் மெஷரில் வந்து பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ப்ளஸ் நம்ம கிரியேட் பண்ணுற பாயிண்ட் வந்து எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஆல்ரெடி இதிலே சம் ஷேப்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம புதுசாகவும் கிரியேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் டூல்ஸில் பாயிண்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்க்கலாம் டுட்டோரியல் 183. ஸோ டுட்டோரியல் 183 பார்த்துட்டு அதுக்கடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.